ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சண்டே மினி விளாக் போட்டிருந்தால டிமார்ட் ஷாப்பிங்கும் மேக்ஸ் ஷாப்பிங்கும் அதோட கண்டினியூஷன் ஃபுல் வீடியோ தாங்க இது. நம்ம இப்போ வந்து டிமார்ட்க்கு வந்திருந்தோங்க. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது ஷாப்பிங் போகலாம் நினைக்கும் போது சரி நம்ம டிமார்ட்க்கு போகலாம், கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸும் தேவைப்படுறதுலாம் வாங்க வேண்டியதாக இருக்குது, நம்ம ஒரே கடையில் வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னா கிராசரி வந்து நம்ம வெளியே தாங்க வாங்குவோம். நம்ம வந்து இதெல்லாம் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு நம்மளுக்கு எடுக்க கொஞ்சம் டைமிங் எடுக்கும் இல்லையா. ஸோ நம்ம கிராசரி வந்து வெளியே தான் வாங்குவோம். மற்ற தேவையான பொருள் வாங்குறதுக்குள்ள கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக மட்டும் நம்ம இங்கே வருவாங்க. போன உடனே நம்ம வந்து வாட்டர் பாட்டில் செக்ஷனுக்கு தாங்க போயிருந்தோம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்து விட்றோமா, அதெல்லாம் மூடி வந்து இப்போ மேலே ஒரு மாதிரி கிளாஸ் டைப்பில் இருக்கிறனால உடனே உடச்சிருக்காங்கங்க. சரி ஓகேன்ட்டு அதை அப்படியே ஒவ்வொன்றா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது நம்மளுக்கு எது ஓகேவா இருக்குது அப்படின்ட்டு. பட் நம்ம வந்தது என்னமோ பாப்பாங்க எடுக்கிறதுக்கு தான். ஆனால் பாப்பாவுக்கு நம்ம எடுக்கவே இல்லைங்க. கடைசி நம்ம வீட்டு யூஸ்க்காக லாஸ்ட் மந்த் இதான் எடுத்திருந்தோம். சரி ஓகே, இதே நம்ம எடுத்துக்கலாம், இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரில் கொண்டு போகிறக்கிட்டு இதை தாங்க எடுத்திருந்தோம். அப்புறம் அப்படி ஒவ்வொரு செக்ஷனாக சுற்றி பார்க்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக போயிருந்தோங்க. இது வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதில் வச்சுட்டு இருந்தாச்சு. இது வந்து பென் ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க, ரொட்டேட்டட் டைப்பில் இருந்துச்சு. இது வந்து இந்த பேஸ்கெட் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ இதையும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தம்பிக்கு சின்ன சின்ன பாட்டில் பார்த்துட்டு இருந்தேன். பட் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாதுங்கிறனால சரி நெக்ஸ்ட் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் இந்த டஸ்ட்பின் எடுத்தது நல்லா இருந்துச்சு யூசஸ். ஸோ அப்படின்ட்டு வீட்டுக்கு இப்போ தேவைப்படுதுன்ட்டு திரும்ப ஒன்று எடுத்துகிட்டு வந்துருந்தேங்க. அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்பூன் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி பார்க்க போயிருந்தேன். பட் எல்லாமே பெரிய சைஸாக இருந்தது. பாப்பாவுக்கு சாப்பிட்ற மாதிரி சின்ன சைஸில் இல்லை. சரி வேண்டாம்னு சொல்லி அதையும் வச்சுட்டு இந்த உட்டன் ஸ்பூனையும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டிமார்ட்னாலே மேக்ஸிமம் வந்து ஆயில், அப்புறம் இந்த ஃபேப்ரிக் டிஷ்வாஷ் இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அதே நம்ம எப்படி ரேட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு அதையும் போயிருந்தோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, டயப்பருங்க. மாமி பேக்கோ பேண்ட்ஸ் தாங்க நம்ம தம்பிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கனால எந்த ஒரு ரேஷஸ் எதுவுமே கிடையாது. நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி வெளியில் எங்கேயாவது போனால் தான். மற்றபடி வீட்டிலலாம் நார்மலாக யூஸ் பண்ண மாட்டோங்க. அதையும் பார்த்து அப்படி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையானதை மாப் பார்க்கலான்னு வந்திருந்தோம். மாப் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சரி ஓகே, வெளியிலே வாங்கிக்கலான்ட்டு வெளியே அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த சோப்லாம் யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். முந்திலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே இந்த சோப் தாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போவும் எங்கே சோப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரஷஸ் பார்த்தோம். அப்புறமா ஃப்ளவர் பாட்ஸ் பார்க்கலான்னு போயிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி வேண்டாம், நம்ம வெளியே வாங்கிக்கலான்ட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனாக போயிருந்தேன். அப்புறம் அந்த நம்ம ஊருக்குலாம் போகிறோன்னா ட்ராவல் டைமில் ப்ரெஷஸ் வைக்கிறதுக்கான ஹோல்டர் நினைக்கிறேன், அதையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஹேண்ட் வாஷ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது அப்படின்ட்டு அதையும் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இது மொத்தமாக காம்போவாக போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். அப்புறம் கண்டெய்னர், டிமார்ட்னாலே கண்டெய்னர் ஷாப்பிங் தானங்க மேக்ஸிமம் நிறைய பேர் போகிறாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹாட் பாக்ஸ், இது வந்து 4 பீஸ் நினைக்கிறேன். 4 பீஸ் 150 ரூபாய் 145 சம்திங் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படி ஒவ்வொரு செக்ஷனாக அப்படி சுற்றி பார்த்துட்டே இருந்தோங்க. ஒவ்வொன்றா எடுக்க சரி இது வேண்டாம், நம்மளுக்கு இது ஓகே செட் ஆகாது, நம்மளுக்கு எது ஓகேவோ அதை மட்டும் தான் நாங்கள் எடுக்க முடியும். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம பார்க்கணும், நம்மளோட மந்த்லி பட்ஜெட்டையும் பார்க்கணும்ல. சரின்ட்டு அதையும் அப்படி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான இந்த டப்பா மட்டும் அங்கே எடுத்தோங்க வீட்டு தேவைக்கு. இதையும் எடுத்துகிட்டு அங்கே நின்றுன்னா என்ன அப்படின்னா ஒரு குட்டி பையன் வந்திருந்தாங்க. அந்த பையனுக்கு வந்து ஒரு 6-7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேங்க. நிற்கவே விட மாட்டேன்னா, தள்ளிப்போங்க அப்படின்ட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தானா. சரி ஓகே, குட்டி பையன் தானே அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு சரி பண்ணிப்போ அப்படின்ட்டு அவனுக்கு வழி விட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்திருந்தாங்க. இவங்க ஒருத்தவங்க கடைக்கு ஷாப்பிங்க்கு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. மொத்தமாக ஒரே பாக்ஸில் உள்ளதை எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரே டைப்பில். அதையும் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு கண்டெய்னராக பார்த்துட்டு இருந்தோம். என்ன ரேட்டில் போட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஓகேவாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி ஓகே இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணண்டா வேண்டாவா அப்படின்ட்டு அடுத்து போயிருந்தோம். இப்போ சம்மர்னால தம்பியை கோயிலுக்கெலாம் கூட்டு போகும்போது ரொம்ப வேர்க்கிறதுனால நம்ம ஒரு சின்ன ஃபேன் வாங்கலாம் கையில் வைக்கிறமேட்டு இந்த ஃபேன் பார்த்துருந்தோங்க. அது ஓகேவாக இருந்துச்சு. பட் அதில் ஒரு பீஸ் தான் 2 பீஸ் இருந்தது. அதில் ஒன்று ஓகேவாக இருந்துச்சு. சரி அதையும் நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்த கத்திலாம் எடுக்கிறதுக்கு போயிருந்தோங்க. அதெல்லாம் காம்போவாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, இருக்கிற ஷார்ப்னஸ்லேயே நம்ம வீட்டில் ஏற்கனவே கையில் 1000 கோடு போடுறோம், இதெல்லாம் சரிப்படாது வச்சிடணும்னு வச்சுட்டு கட்டிங் போர்டு வேண்டியது இருந்துச்சு, வீட்டோட உடஞ்சிது. அதனால் அதையும் பார்த்து அப்படியே எடுத்துகிட்டு நேராக அப்புறம் வந்து சில்வர் வீட்டுக்கு தேவையான அந்த பாத்திரம் டைப்புக்குள்ளே தான் போயிருந்தோம். இதில் என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் பிள்ளைங்களுக்கு எல்லோரும் இப்போ கலர்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்கன்னு நம்ம இந்த மாதிரி வாங்குகிறோங்க. ஆனால் 2-3 நாளே பிள்ளைங்க உடச்சிட்டு வந்ததாங்க. உங்கள் வீட்லேயும் பசங்க இப்படி தானான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து எங்கே வேணால் நல்லாயிருக்குன்றதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாப்பா இப்போதைக்கு சில்வர் தான் கொண்டு போயிட்டுருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம
நெக்ஸ்ட் நம்ம செராமிக் செக்ஷனுக்குள்ள வந்திருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸில் கப் வச்சுருந்தாங்க. லோ ரேட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்குமே இருந்துச்சு. அதேமாதிரி அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்த பாட்டில் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. பட் நம்ம கைக்கு தான் எதுவுமே கிளாஸ்னாலே சரி வர மாட்டேங்கிங்க. வாங்கின மறுநாளே உடஞ்சி தள்ளிடுதுங்க. உங்களுக்கும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். இது என்ன பாக்ஸ்ன்னு தெரியல. சரி எடுத்து பார்த்து ஏதோ கிஃப்ட் ரிட்டன் பாக்ஸ்ன்னு போட்டுருந்துச்சு நினைக்கிறேன். அதையும் பார்த்துட்டு அப்படி வந்துட்டு இருந்தோம். அதில் இது ஃப்ளவர் வாஷா என்னன்னு தெரியல. கிளாஸ் வேஸ், ஆமாம் ஃப்ளவர் வேஸ் தான். நல்லா இருந்துச்சுங்க. அதையும் அப்படி பார்த்துட்டு அப்படி அப்புறம் நேராக பிஸ்கட் செக்ஷன் அப்படி உள்ள வெளியே வந்தாச்சு. பில் போடுற இடத்துக்கிட்ட சரி பில் மட்டும் போட்டால் போதுமா, நம்மளுக்கு ஏதாவது கிளாஸ் செக்ஷனில் எப்படி இருக்குது, டாப்ஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போயிருந்தாங்க. ரேட்லாம் ஓகே தாங்க. பட் நம்ம குறைஞ்ச விலை டாப்ஸ் சொல்லி எடுக்கிறோம். பட் எடுத்தால் 2-3 மந்த்ஸ் கூட நம்மளுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது ரெகுலர் யூஸ் பண்ணும்போது, வெளியே போக வர போடும்போது. அதுக்கப்புறம் அந்த மேட் பார்த்தோம். இது அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதனால் அதையும் வச்சு எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸ்லிப்பர்ஸ் பார்த்தோம். ஒரே டிசைனில் தாங்க வேறு டைப்ஸ் இருந்துச்சு. அதனால் சரி வேண்டாம், நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் சைஸ் பார்க்க முடியாது. நம்மளோட கால் சைஸ் வேறு பெருசாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு 9, அதனால் அது செட் ஆகிற மாதிரி தெரில. சரி வேணாம், அதையும் வச்சுட்டோம். அப்புறம் ஹேண்ட்பேக் பார்த்தோம். எத்தனை தடவை தான் ஹேண்ட்பேக்கே பார்ப்பேன் வான்னு சொல்லி நேராக பில் போட இழுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம நேராக பில் கவுண்டருக்கு வந்தாச்சுங்க. அப்புறம் பில் கவுண்டரில் வந்து எல்லாத்தையும் கொடுத்து பில் போட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றா நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதில் இருக்கிறதையும் பார்த்துட்டு நேராக அப்புறம் வந்து எல்லாத்தையும் ட்ராலியில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி